ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் தோழி சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மைவி3 எம்டி இன்னும் ஏன் பெயில் கிடைக்கவில்லை, சூழ்ச்சி என்ன, இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கும் பல கேள்விகள் இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் யார்கிட்ட கேட்குறதுன்னு தான் தெரியல, யார் மூலமாக பதில் வரும்னு தெரியல. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. இது ப்ரமோஷனோ நம்ம நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசுகிறதோ இல்லைங்க. நானும் ஒரு மெம்பர் தான். சரிங்களா? இப்போது பல மக்களுக்கு பல விதமான மனநிலை இருக்குங்க. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா, வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படிங்கிற மைண்ட் செட் பீப்புளும் இருக்காங்க. ஐயோ எவ்வளோ பிரச்சனையானாலும் பரவாயில்லைங்க, திரும்பி வந்தால் போதும் அப்படி மைண்ட் செட் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஐயோ அவர் வெளியே வந்தால் தாங்க எனக்கு பிரச்சனையே தீரும் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, எப்படியாவது அவர் வெளியில் வந்தால் போதுங்க, பிஸ்னஸ் அப்புறம் எப்படியாவது நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற மக்களும் இருக்காங்க. சரிங்களா? பலதரப்பட்ட மக்கள் இதில் இருக்காங்க. எல்லா வகையான மக்களும் இதில் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20% பேர் கவலை இல்லாமல் இருப்பாங்க. வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்க, அவங்க தைரியமாக இருப்பாங்க. வந்தாலும் வரலனாலும் நம்ம போட்ட பணம் எடுத்துட்டோம்ல அப்படின்னு. மீதி இருக்கிற 80% பேருமே மிடில் கிளாஸுங்க. அதுவும் லோயர் மிடில் கிளாஸ். கடனை வாங்கி, கந்து வட்டிக்கு வாங்கி, நகை அடமானம் வச்சு, தாலி செயின் அடமானம் வச்சு கட்டினவங்கெல்லாம் இருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வட்டி கட்ட முடியாமல், நகையை திருப்பி கொடுக்க முடியாமல், வீட்டுக்கு தெரியாமல் போட்டவங்க, இவ்வளோ பிரச்சனையை மக்கள் சந்திச்சிட்ருக்கோம். இதையெல்லாம் யோசிக்காமையாக இருப்பாருங்க எம்டி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதையெல்லாம் யோசிக்காமல் இருப்பாரா? சரிங்க, இந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ எம்டி சார் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேங்க. எனக்கு தோணுனதை நான் செவி வழி கேட்டதை நான் சொல்கிறேன். இதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை. ஆனால் செவி வழியாக வந்த தகவலை மட்டும் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சரிங்களா? இப்போது எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் படித்தவங்க, அட்வொகேட்ஸு, யார் வேணால் இந்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? இப்போது எவ்வளோ பெரிய கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, 60 நாளைக்கு மேலே பெயில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதாவது என்ன பெரிய கேஸாக இருந்தாலும், ஸ்கேம் கேஸு, என்ன கேஸாக இருந்தாலும், சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு, அது என்னென்னலாமோ கேஸ் செக்ஷன் எல்லாம் சொல்கிறாங்க. அது நமக்கெல்லாம் தெரியாதுங்க. அதில் போய் ஆராயிறதும் இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. 1-2 தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லிடுறது. சரிங்களா? இப்போ எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் பெயில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எம்டி சாருக்கு பெயில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் அவங்க தரமாட்டேங்கிறாங்க? என்ன ரீசனு? இது எல்லாருமே நம்ம முட்டி மோதிட்டுருக்கோம் இல்லைங்களா? முட்டி மோதி நம்ம என்ன இன்றைக்கி வந்துடுவார், நாளைக்கு வந்துடுவார் நம்பிக்கையாக இருக்கும். அவங்களும் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு பெயில் மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? நம்ம அது தெரிஞ்சுக்கவும் விரும்புறதில்ல. போய் அங்கே கோர்ட்டுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எம்டி கேஸை யார் எந்த வக்கீல் ஆஜராகிறாங்கன்னு அவங்கள பார்த்து உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைமும் இல்லை. பேசிக்காக நம்மளுக்கு அது அவசியம் இல்லை. எப்படியோ ஒன்று சார் வந்தால் போதும். சரிங்களா?
சார் வெளியில் வந்தால் போதும்னு இருக்கு. இவங்க எதனால் பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போதுங்க, எனக்கு வந்து செவி வழியாக வந்த தகவல் தான் இது. இது எந்த ப்ரூஃபும் இல்லை. இது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எம்டி சார் வந்து வெளியில் வந்து எந்த பிஸ்னஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி தந்துட்டு வெளியில் போங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு செவிவழி தகவலுங்க. சரிங்களா? இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. எனக்கு செவி வழியாக வந்த தகவல் தான். ஆமாம். இல்லைன்னா இவ்வளோ நாள் ஏன் இவங்கள வந்து வச்சுருக்காங்க? பெனால்ட்டி போட்டோ இல்லை சொத்து ஜாமீன் வாங்கியோ வந்து இவங்க வந்து ஜாமீன் கொடுத்துருக்கலாம். இல்லை மோசடி நடந்திருந்தது அப்படின்னு ப்ரூஃப் ஆகிருந்துச்சுன்னா அவங்க சொத்துக்களை மீட்டு நம்ம பணத்தெல்லாம் நமக்கு திருப்பி கொடுக்கறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இவங்க பெயிலும் கொடுக்காம இவரை வெளியவும் விடாமல் உள்ளே வச்சு இவங்க என்ன சாதிக்க போகுது இந்த கவர்மெண்ட்டு சொல்லுங்கள்? அதுதாங்க பெரிய குழப்பமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. தயவு செஞ்சு இதை பற்றி யாராவது தகவல் தெரிஞ்சால் அப்டேட் பண்ணி வீடியோ போடுங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அது பாருங்களேன், எம்டி சார் வந்து நான் வந்து ஏன் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? நான் ஏன் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு போகணும்? நான் ப்ராப்பராக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், எல்லா பேப்பர்ஸும் சப்மிட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் வந்து அரசாங்க தரப்பில் வந்து நீங்கள் வெளியில் போனால் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதாக தகவல் வந்திருக்கு. சரிங்களா? அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு உடனே இந்த வீடியோ போடுறேன். இல்லைன்னா 2 நாள் கழித்து தான் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்த்துட்டு வீடியோ போடலான்னு நினச்சேங்க. எனக்கு திடீர்னு இந்த அப்டேட் வந்ததுனால நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். திருப்பி சொல்கிறேங்க, இந்த தகவல் வந்து செவிவழி தகவல் தான். சரிங்களா? நான் வந்து வேற ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தேன், அங்கே பேசிக்கிட்ட தகவல் தான் இது. சரிங்களா? அதனால் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் இதை சொல்லலைங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்காருங்க. இன்னொரு விஷயம் பார்க்க போனால், நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குல்லங்க. எம்டி சார் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி வந்து அவர் யாருன்னே தெரியாது நமக்கு. சரிங்களா? அவரை யாருன்னே தெரியாது நமக்கு. ஆனால் நமக்காக வந்து இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கார். அவர் வந்து வெளியே வந்திருக்கார். வந்து நம்மளுக்கு இவ்வளோ நாள் வந்து 3 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பராக தான் இந்த கம்பெனி போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு. ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க, எல்லாம் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. நமக்கே இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னங்க, நீங்கள் நம்ம கடனை வாங்கிட்டு கஷ்டப்படுறோம், நீங்கள் அவங்க ஃபேமிலி யோசிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, எனக்கு கேட்குது, நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் வந்து நீங்கள் கோடிக்கணக்காக சொத்து வச்சுட்டு போயிருக்காரு இல்லைங்க, அவங்களுக்கு என்னங்க, சொத்து சேர்த்து வச்சுட்டு தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணலாம். அது வந்து அவங்கவுங்க உரிமை, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நம்ம மனசாட்சியாக யோசிப்போங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி பொது வேலைக்குன்னு போய் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு போய் இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டி பேர் அசிங்கப்பட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க பெண் குழந்தைங்கள வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எம்டி சாருக்கு பெண் குழந்தைங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள யாராவது மதிப்பாங்களா சொல்லுங்கள்? அதனால் தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிங்க. நம்ம வீட்டில் யாராவது ஒரு கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரனாலே இவங்களுக்கு நம்ம ஏன் போகணும்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பொதுவாக வந்து ஒரு பொது மனுஷனாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இறங்கி இவ்வளோ அசிங்கம் அவமானம் பட்டு இன்றைக்கி உடல்நிலையும் சரியில்லாமல் இருக்கார். சரிங்களா? 2 மாதத்துக்கு மேலாச்சு, 3 மாதமே ஆக போகுது. ஆனால் வந்து எதனால் வச்சுருக்காங்கங்கிறது கிளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
சரிங்களா? ஓகேங்க. இன்றைய தகவல் இதுதான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.